ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 7ஆம் திருமொழியின் 10வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசிகமாக ஆயர்பாடியை சென்று அடைகிறோம். இப்போது பெரியாழ்வார் ஒரு கோபிகை சிறுமி பாவத்தில் கண்ணனை காதலிக்க அவளுடைய தாய் உறவினர்களோடு இவளுக்கு என்ன செய்யலாம்னு பேசிக்கொண்டிருக்க, உறவினர்கள்லாம் கண்ணனோடு சேர்ப்பதுதான் வழியுன்ட்டா. கடந்த 9ஆம் பாசுரத்துல வயல்ல நட்டு வச்ச நாற்றை எப்படி மீண்டும் உரிய இடத்துல இஷ்டப்படி நட்டு கொள்ளலாமோ, இவளை கண்ணன் எடுத்துக்கொண்டு இஷ்டப்படி தன்னோடு சேர்த்து கொள்ளட்டும்னு அவ சொல்றா. இப்ப இந்த பெண்ணின் தாய் கேட்கிறாளாம், ஆர் யூ ஷூர், நிச்சயமாக அப்படியே பண்ணலாமான்னு கேட்கிறா. பண்ணுங்கோன்னு அவளும் பதில் சொல்றா. அந்த உரையாடல் தான் இந்த 10வது பாடல். முதல் 2 அடிகள் இந்த காதலிக்கும் கோபிகையின் தாய் பேசுகிறாள். அடுத்த 2 அடிகள் அதுக்கு பந்துக்கள் உறவுக்காரர்கள் பதில் சொல்கிறார்கள். வாருங்கள் 10வது பாசுரத்தை அனுபவிப்போம். பெருத்த கண்ணாலங்கள் செய்து பேணினம் இல்லத்துள்ளே இருத்துவான் எண்ணி நாம் இருக்க இவளும் ஒன்று எண்ணுகின்றாள் மருத்துவப்பதம் நீங்கினாள் என்னும் வார்த்தை படுவதன் முன் உருப்படுத்திடுமின் இவளை உலகளந்தான் எடைக்கே. பெருத்த கண்ணாலங்கள் செய்து பேணினம் இல்லத்துள்ளே இருத்துவான் எண்ணி நாம் இருக்க இவளும் ஒன்று எண்ணுகின்றாள் மருத்துவப்பதம் நீங்கினாள் என்னும் வார்த்தை படுவதன் முன் ஒருப்படுத்திடுமின் இவளை உலகளந்தான் எடைக்கே. இப்ப பாட்டின் முதல் பாதி இந்த பெண்ணின் தாய் உறவுக்காராள்கிட்ட சொல்றா, என் பொண்ணை ஆசையா தான் வளர்த்தேன், ஆனா இப்ப என்ன பண்றது, நாம் ஒன்று நினைக்க நம் பிள்ளைகள் வேறொன்று நினைக்கிறார்கள். பெருத்தன்னா பெரியன்னு அர்த்தம். பெருத்தன்னா மிகப்பெரிய, அதைத்தான் ஒரு பொருட்பன்மொழின்னு தமிழ்ல சொல்லுவா. அதாவது ஒரு விஷயத்தை நன்றாக மேம்படுத்தி ஏற்றத்தோடு சிறப்புப்படுத்தி சொல்வதற்காக பெருத்த அப்படின்னா மிகப்பெரிய. கண்ணாலங்கள் செய்து, இதற்கான விளக்கம் விரிவாக போன பாட்டிலேயே பார்த்துட்டோம். கண்ணாலம்னா அந்தந்த காலத்தில் செய்ய வேண்டிய சடங்கு, சம்ஸ்காரம், மங்கள காரியங்கள், குழந்தைக்கு பட வேண்டிய ஒரு ஜாத்தகர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம் தொடக்கமாக செய்யப்படக்கூடிய சம்ஸ்காரங்கள்னு அர்த்தம். பெருத்த கண்ணாலங்கள், மிகப்பெரிய இந்த சம்ஸ்காரங்களை எல்லாம் கையில இருக்க பணத்தை எல்லாம் செலவழித்து செய்து நன்றாக செய்தோம். எங்கள்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்கு, எல்லாம் எதுக்கு, நம்ம குழந்தைகளுக்கு நல்லது பண்ணி கண்குளிர காணத்தானே, அந்த ஒரு ஆசையோடு பெருத்த, அதாவது இந்த இடத்துல பெருத்தன்னா கிராண்டான அர்த்தம். நல்ல கிராண்டான முறையில கண்ணாலங்கள் செய்து எல்லா சம்ஸ்காரங்களையும் நாங்கள் செய்தோம். அப்படித்தான் மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஏன்னா நாம ஏதாவது ஒன்று சொல்லிட்டா இது வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் ஆகி நம்ம யூடியூப் கமெண்ட்லேயே யாரா போடுவா, இல்லையே சம்ஸ்காரங்கள்லாம் சிம்பிளா பண்ணணும், உபன்யாசகர் இந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு எல்லாத்தையும் கிராண்டா பண்ணதாக பெரியாழ்வார் பாடினார்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் இப்ப கிராண்டா பண்ணணுமா சிம்பிளா பண்ணணுமாங்கிறது இங்க விசாரம் இல்ல. இந்த பெண் வீட்டுல கிராண்டா பண்ணியிருக்காங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். சாஸ்திரப்படி எப்படி பண்ணணும்னு விசாரம் பண்ணுவதற்கு இது இடம் இல்லை. இந்த இடத்துல முழுக்க இது கிருஷ்ணானுபவம். ஒரு பெண் எப்படி கண்ணனை காதலிக்கிறா, அவ அப்பா அம்மா சொல்றா எல்லாம் செலவழிச்சு பொண்ணை வளர்த்தோம், ஆனா அவ கண்ணன் பின்னாடி போறாளேன்னு, அந்த கோணத்தோட இதை அப்படியே டைசெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கணுமே ஒழிய அதை அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல கொண்டு போய் அந்த பார் இதை வேற எடுத்து பின்னாடி இப்ப தெரியாது 2 வருஷம் கழிச்சு இந்த வீடியோ மட்டும் கட் பண்ணி நமக்கு ஒருத்தர் அனுப்பி, சார் இந்த நமக்கே எங்க சொன்னோம்னு ஞாபகம் இருக்காது, இந்த இடத்துல நீங்க சம்ஸ்காரத்தெல்லாம் கிராண்டா பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்களே, அப்புறம் இன்னொரு வீடியோ நமக்கே அனுப்பி இந்த இடத்துல இல்ல இதுல வைதிக கர்மா தான் முக்கியம், சிம்பிளா பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்களே, முன்னுக்கு பின் முரணா பேசுறேன் நம்மள்ட்டே கேட்டுடுவா. அதனால இப்போ உபன்யாசத்தை பண்றோமோ இல்லையோ டிஸ்கிளைமரை நன்னாவே சொல்லிடணும். இதுக்காக 2 நிமிஷம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. அதனால சம்ஸ்காரம் எப்படி பண்ணணுங்கிறத பத்தி இந்த இடத்துல பேச்சு கிடையாது. அந்த பெற்றோர் அவ அந்த பொண்ணை அப்படி வளர்த்திருக்கா, அந்த பொண்ணு பெற்றோர்களை மறந்து கண்ணனை நாடி போறா. இது கிருஷ்ண பக்தின்னு ஒரு அனுபவம், அவ்வளவுதான் இங்க விஷயம். அதனால பெருத்த ரொம்ப கிராண்டா சீரும் சிறப்புமா கண்ணாலங்கள் செய்து இவளுக்கு மங்கள காரியங்கள்லாம் பண்ணி பேணினா குல மரியாதையை காத்துன்னு அர்த்தம். ஒரு ஆயர் குல பெண் எப்படி இருக்கணுமோ நம்ம குலத்துக்கு ஏற்றபடி இருக்கணும்னு சொல்லி அந்த குலத்துக்கான மரியாதையையும் பேணி காத்து நம் இல்லத்துள்ளே இருத்துவான் எண்ணி. நாங்க என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, இந்த பெண்ணை பாதுகாப்பா நம் இல்லத்துள்ளே வீட்டுக்குள்ளேயே இருத்துவான் அப்படின்னா இருத்துவதாக, இருக்க செய்வதாகன்னு அர்த்தம். இது தமிழ்ல வான் விகுதி பெற்ற தெரிநிலை வினையச்சம்னு பேரு.
இருத்துவான் அப்படின்னா இருத்த போகிறோம்னு அர்த்தம் இல்ல, இருத்துவதற்காக, இருத்துவதாக, பெண்ணை எப்படியாவது வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணுங்கிறதுக்காக எண்ணி நாம ஏதோ ஒண்ணு மனசுல கால்குலேட் பண்ணிட்டு நாம் இருக்க, நாங்கள் இருக்க, ஆக பேணி நல்ல குலமரியாதையும் காத்து நம் இல்லத்துள்ளே நம்ம வீட்டுக்குள்ளேயே இருத்துவான், இந்த பெண்ணை இருத்துவதாக இருக்க வைப்பதாக எண்ணி நாம் இருக்க. நாம மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருந்தோம், நாம் ஒன்று நினைக்க தெய்வம் மட்டும் இல்ல, நம்ம குழந்தைகளும் வேற ஒண்ணுதான் நினைக்கிறது. எண்ணி நாம் இருக்க, நாங்க ஏதோ நினைச்சுட்டு இருக்க, இவளும் ஒன்று எண்ணுகின்றாள். இவளும், இந்த பெண்ணும் அவ பாட்டுக்கு ஒன்று வேறொன்றை எண்ணுகின்றாள். என்ன நினைச்சுட்டு இருக்காளாம், இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சிறைவாசம், கண்ணனோடு போவதுதான் அவளுக்கு ஆனந்தம். வீட்டுக்குள்ளே, இது மணவாள மாமுனிகள் வியாக்கியானம், இது காராகிரக வாசம். காராகிரகம்னா சம்ஸ்கிருதத்துல சிறை, ஜெயில்னு அர்த்தம். இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது சிறை, கண்ணனோடு போவதுதான் சுதந்திரம்னு நினைச்சாலாம். இன்னொரு டிஸ்கிளைமரும் சொல்லிடுறேன், இது யாராவது லௌகிக்க காதலுக்கு இதை தயவு செஞ்சு பொருத்தி பார்த்துட்டு இந்த மாதிரி அப்பா அம்மா வளர்த்தாலும் இஷ்டப்படி தயவு செய்து அந்த மாதிரி கனவுல கூட யாரும் நினைச்சிட வேண்டாம். இது எல்லாத்துக்கும் உள்ளுரை பொருள் இருக்குங்கிறதையும் நாம அப்பப்போ காட்டின்னு வரோம். அடுத்து இங்கே காதல்னு சொல்வது பெண் என்றால் அவ ஆக்சுவலா பெண் இல்ல, பெரியாழ்வார் தான் அந்த பெண். அவ யாரை காதலிக்கிறான்னா யாரோ ஆண்னு அர்த்தம் இல்ல, சர்வேஸ்வரனை காதலிக்கிறாள். அதனால இதெல்லாம் நம்ம எந்த கோணத்துல பார்க்கணும்னா, ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை காதலிக்கும் போது உலகியல்ல உள்ள வரம்புகளை கூட மறந்து பரமாத்மா கிட்ட போனா தப்பு இல்லை. பகவான்கிட்ட அந்த அன்புங்கிறது இருக்கணும். அந்த இடத்துல இப்போ உலகியல் சொந்தங்களோ உலகியல் நட்போ நமக்கு ஒரு தடையா வருதுன்னா அதை கடந்து பகவானிடம் நாம் போக வேண்டும். இது ராமானுஜர் வாழ்க்கையில எல்லாருமே பார்த்திருப்போம். அவருடைய குடும்ப சூழல் அவருக்கு பக்திக்கு உறுதுணையாக இல்லைங்கும் போது அதை விட்டுட்டு அவர் பகவானை நாடி சென்றார் அல்லவா. அந்த அளவுல தான் புரிஞ்சுக்கணுமே ஒழிய எங்கேயுமே தயவு செய்து அவுட் ஆஃப் கான்டெக்ட் இன்டர்பிரேஷன் வேண்டாம். பர்சனல் ரிக்வஸ்ட், அந்த அவுட் ஆஃப் கான்டெக்ட் இன்டர்பிரேஷன் இருந்தாலும் அடியேன் அதுல கொண்டு வர வேண்டாம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இவளும் ஒன்று எண்ணுகின்றாள். இவ என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, இல்ல இல்ல, இவாள்கிட்டலாம் வீட்டுக்குள்ள இருக்கிறது எனக்கு சிறைவாசம், கண்ணனோடு இருப்பதுதான் விடுதலை அப்படின்னு நினைக்கிறா. அதனால என்னம்மா பண்றது, உறவினர்களே சொல்லுங்கன்னா. இதுதான் பாட்டின் முதல் பாதி. நான் இவளுக்கு நிறைய பெருத்த கிராண்டா எல்லா கண்ணாலம் எல்லா சடங்குகளும் பண்ணேன், குலமரியாதைய காத்தேன், வீட்டுக்குள்ள பெண்ணை வச்சுக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா நாம் ஒன்று நினைக்க அவ வேற மாதிரி நினைக்கிறாளே. அதுக்கு உறவினர்கள் பதில் சொல்றா, நாங்க தான் சொல்லிட்டோமேமா, இவளை கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் ஒரே தீர்வு. ஏமான்னு கேட்டா அதுக்கு அவ 2 காரணம் சொல்றா. உறவினர்கள் சொல்லக்கூடிய பாட்டின் 2வது பாதி பாருங்க. 2 காரணங்களால் இவளை கண்ணனிடம் சேர்த்து வைக்க வேண்டும். முதல் காரணம் என்ன, மருத்துவ பதம் நீங்கினாள் என்னும் வார்த்தை படுவதன் முன். இல்லம்மா, இந்த பெண்கள் எல்லாம் நம்முடைய குழந்தைகள் எல்லாம் டீல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். ஒருவேளை நாம டீல் பண்ணும்போது, அவர்களை வளர்க்கும் போது, பேணி காக்கும் போது எங்கேயாவது தப்பு பண்ணிட்டோம்னா அது விபரீதமான விளைவை உண்டாக்கிவிடும். அதனால அது விபரீதமான விளைவை உண்டாக்குவதற்கு முன்பு அவ ஆசைப்படுறத செஞ்சிட வேண்டி தாங்கிறாளாம். அதுதான் இந்த பாட்டுல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பாருங்க, மருத்துவ பதம் நீங்கினாள். அது என்ன மருத்துவ பதம்னா என்ன பாருங்க. இந்த பதிகத்துல ஒவ்வொரு பாட்டிலும் ஒரு பழமொழி வந்துட்டே இருக்கு. மருத்துவ பதம் நீங்குதல்னா, அந்த காலத்துல நாட்டு வைத்தியர்கள்னு இருப்பா இல்லையா, அவ என்ன பண்ணுவாளாம், மூலிகைகளை எல்லாம் கொண்டு வந்து அதை அரைச்சு ஒரு பதமா, இப்போ பதம்னா ப்ரொபோர்ஷன் வச்சுக்கோங்களேன், ஒரு 4 மூலிகை சேர்க்கணும்னா இந்த மூலிகை 25%, அந்த மூலிகை 25%, இது 25, இது 25, எல்லாத்தையும் சரியான அளவுல சேர்த்து அதுக்கு எவ்வளவு தண்ணீர் விட வேண்டுமோ அதுக்கு ஒரு ரேஷியோ வச்சிருப்பா. அதுல தண்ணீர் விட்டு பதம் பார்த்து அந்த மருந்தை தயாரிப்பாளாம். இந்த பதம் சரியா இருந்ததுனால் அந்த மருந்து வியாதியை குணப்படுத்தும். ஆனா இதுல எங்கேயாவது இந்த பதம் கூட குறைச்சு போயிடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப 25 இருக்க வேண்டியது 50 போய், இன்னொன்னு 25 இருக்க வேண்டியது 10 போய், இப்படி ஏதாவது கொஞ்சம் டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா போயிடுதுன்னா அந்த மருந்தே விஷமா விபரீதமா போயிடுமா. இல்லையே, நான் மருந்து தானே தயாரிச்சேன்னா, மருந்தை தயாரிச்சா போதாது, அதை பதமா தயாரிக்கணும். இந்த உணவுக்கு சொல்லுவா பதம்ங்கிறது, எல்லாம் பதமா இருக்கான்னு கேட்பா. அப்படின்னா என்ன அர்த்தம், சரியான அளவுல உப்பு காரம் இனிப்பு சரியான அளவுல இருக்கான்னு அர்த்தம். அது போல மருத்துவ பதம்னா அந்த மருந்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம், பதார்த்தங்கள் எல்லாம் பதமா இருக்கணும். நீங்குதல்னா அதில் இருந்து மாறுதல்னு அர்த்தம். ஒருவேளை மருத்துவ பதம் நீங்கிடுத்துன்னா எதை மருந்துன்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அதுவே விஷமாகி ஆளை கொண்டுடும். மருந்தா இருந்தா அது வியாதி அழிக்கும், ஆளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அது விஷமா மாறிட்டா வியாதியை ஒண்ணும் பண்ணாது, ஆளையே கொண்டுடும். அது போலத்தான் குழந்தை வளர்ப்பான். அத மருத்துவ பதம், அந்த மருத்துவனுக்கு பதம் எவ்வளவு முக்கியமோ
அது போல குழந்தைய வளர்க்கும் போதும் பதம் பார்த்து வளர்க்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் இது அன்றாட வாழ்க்கைக்கே எல்லாருக்கும் பொருந்தும். குழந்தை முன்னாடி நாம என்ன பேசுறோம், குழந்தைகிட்ட நாம எதை சொல்றோம், அவ கண்ணுல எந்த விஷயத்த காட்டுறோம், எந்த விஷயம் அவ காதுல விழருது, ஒவ்வொன்றையுமே மருத்துவன் மருந்தை தயாரிக்கும் போது எவ்வளவு பதமா பாத்துக்கிறானோ அவ்வளவு பதமா பாத்துக்கணும். ஏன்னா விட்டா விபரீதமா போயிடும். அதே போலதான் இவ கண்ணனை அது அளவுக்கு மீறி காதலிக்கிறான்னா, முன்னாடி நீ வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சேன்னா அது மருத்துவ பதம். இப்ப இவளை அடைச்சு வைக்கிறேன் ஏதாவது ஒண்ணு பண்ணேன்னா அவ விபரீதமா முடிவெடுத்துருவா. அது எப்படின்னா, இப்ப அடைத்து வைப்பதுங்கிற மருந்தே விஷமா மாறிடும். இவளுக்கு காதல் ஆரம்ப நிலையில இருக்குன்னா இவளை வீட்டுக்குள்ள கட்டி போட்டு அடைச்சு வைக்கிறேன்னு சொல்றதெல்லாம் அதுக்கு மருந்தா இருக்கும். ஆனா இவளுக்கு காதல் உச்சம் தொட்டதுக்கு அப்புறம் இப்போ அந்த மாதிரி நீ செய்தால் அது விஷமாயிடும் இல்லையா? அப்போ ஊரார் என்ன பேசுவாளாம், மருத்துவ பதம் நீங்கினாள் என்னும் வார்த்தை படுவதன் முன் ஊரார் என்ன சொல்லுவாளாம், இந்த மருத்துவ பதம்னு இருக்கு, இந்த நேரத்துல இந்த மாதிரிதான் பொண்ணை டீல் பண்ணணும்னு. அதை தாண்டி அவ போனதுக்கு அப்புறமும் இவா ஏன் வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சா, அதனாலதானே பொண்ணுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு வம்பு பேசுறதுக்கு 100 பேர் வந்துருவா. அதனால மருத்துவ பதம் நீங்கினாள் என்னும் அப்படியே மாமுனிகளுடைய வியாக்கியானம் பாருங்க. வைத்தியன் தான் செய்யும் மருந்தில் பதம் பார்த்து செய்யாவிடில் அது கை தவறுவது போலே இவள் பதம் பார்த்து நாம் செய்யாமையாலே இவள் கை கழிந்தாள் என்ற அபவாதம் பிறப்பதற்கு முன். அதே மாதிரி இப்போ மருத்துவ பதம் நீங்கி போனா யார குத்தம் சொல்லுவா, மருத்துவரைத்தானே சொல்லுவா. அது போல மருத்துவ பதம் நீங்கினாள், இவ அந்த பதம் இல்லாம போயிட்டான்னா நம் மேல குற்றம் என்னும் என்கிற வார்த்தை, வார்த்தையானது பேச்சானது படுதல்னா பிறத்தல்னு அர்த்தம். படுவதன் முன்னா பிறப்பதற்கு முன் ஊராரெல்லாம் நம்மை நோக்கி மருத்துவ பதம் நீங்கினாள், இவாதான் ஏதோ பதமா வளர்க்கல அப்படின்னு என்னும் வார்த்தை என்கிற வார்த்தையை அவர்கள் சொல்வதன் முன், அதான் படுவதன் முன், அந்த வார்த்தை ஊர்ல பேசுறதுக்கு முன்னாடி நாம் அவளை கண்ணனோடு சேர்த்து வைக்கிறது தான் உச்சிதம். இது முதல் காரணம். அதனால ஊராரெல்லாம் அது என்னப்பா இது பதமா டீல் பண்ணாம பொண்ணை இப்படி அழித்து விட்டார்களேன்னு நம்மளை பத்தி பேசுவா. வேண்டாம் கல்யாணம் பண்ணி வைப்போம். இது முதல் காரணம். ரெண்டாவது பியூட்டிஃபுல் காரணம், அது பாட்டுக்குள்ள ஒளிஞ்சின்னு இருக்க நம்ம மாமுனிகள் எடுத்து காட்டுறார். ஒருப்படுத்திடுமின் இவளை உலகளந்தான் கிடைக்கே. ஒருப்படுத்துதல்னா சேர்த்தல்னு அர்த்தம். ஒருப்படுத்திடுமின் இவளை, இவளை கொண்டு போய் சேர்த்துடுங்கோ. மின் அப்படின்னா இதை செய்யுங்கோன்னு அர்த்தம். ஒருப்படுத்திடுமின் அப்படின்னா சேர்த்து விடுங்கள். பல்லாண்டு பாடுமின்னேன்னு பாடுறார் பாருங்க பெரியாழ்வார். ஒருப்படுத்திடுமின், பெருமாள்கிட்ட போய் சேர்த்துருங்கோ. இவளை, இந்த பெண்ணை சேர்த்துருங்கோ. யார்கிட்டன்னா கண்ணன்னு சொல்லல, திருமால்னு சொல்லல, உலகளந்தான் இடைக்கே. இடைக்கேனா அவன் இடத்திலேன்னு அர்த்தம். உலகளந்தான் இடைக்கே, உலகளந்த பெருமாள்கிட்ட சேர்த்துடுங்கோ. இதான் ரெண்டாவது காரணமா. என்ன காரணம் புரிஞ்சுதா? உலகளந்த பெருமாளை ஏன் சொன்னான்னு, மகாபலி மகாபலின்னு ஒருத்தர்தான். அவன் என்ன பண்ணிட்டான், பெருமாளுக்கு சொந்தமான உலகத்தை தன்னோடதுன்னு சொல்லிட்டு இருந்தான். பெருமாள் பார்த்தார், என் சொத்தை வேற யார் தன்னதுன்னு சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு தேடி போய் அவன்கிட்ட இருந்து வாங்கி வந்துட்டார். அது போலத்தான் இந்த பொண்ணு கண்ணனுக்கு சொந்தமானவள், நீ பாட்டுக்கு என் பொண்ணு என் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தா மகாபலியை தேடி போய் பூமியை வாங்கின மாதிரி உன் வீட்டுக்கே தேடி வந்து இவள் என் சொத்து, நீ யாரு உரிமை கொண்டாடுன்னு நிலத்தெல்லாம் அளந்து கொண்டு போன மாதிரி உன் பெண்ணையும் அளந்து அவனே கொண்டு போயிடுவான். அவனா வரத்துக்கு முன்னாடி நாம கொண்டு போய் சேர்க்கறது தான் உச்சிதம். அதனாலதான் உலகளந்தான் இடைக்கே. இது அழகான மணவாள மாமுனிகள் வியாக்கியானம். மகாபலின்னு ஒருத்தன் பெருமாளுக்கு சொந்தமான பூமிய என்னது என்னதுன்னா அவர் பார்த்தாரு, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஒன்லி ஒன் நான் தான், எல்லாம் என் சொத்து தான், இதோ வந்துட்டேன்னு சொல்லி அவன்கிட்ட போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாரோ இல்லையோ. அவருக்கு சொந்தமான பொண்ணை போய் என் பொண்ணுன்னா என்ன பண்ணுவார், என் மனைவி அவள் நேரா வந்து வாங்கிட்டு போயிடுவார். அவரா வர வைக்காத, நாமே கொண்டு போய் கொடுத்தாதான் மரியாதை என்பது ரெண்டாவது காரணம். அதனால ஒன்று, அவள் மருத்துவ பதத்தை நீங்கிட்டா. இதுக்கப்புறம் நாமோ அவளை வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சா ஊரார் அபவாதம் பேசுவா, அதனால சேர்த்து வச்சிருவோம். ரெண்டு, ஊரார் பேசுறதெல்லாம் அப்புறம் அவ எப்படினாலும் வம்பு பேசுவா. ஆனா பகவானே வந்துருவான், உலகளந்தவன், தனக்கு சொந்தமான பூமியை மகாபலி தன்னதுன்ன போது வந்துட்டான் இல்லையா. அது போல நம்மகிட்டையும் வந்துருவான். அதுக்கு முன்னாடி நாமே கொண்டு போய் சேர்த்துடலாம். இது ரெண்டாவது காரணம். இதான் பாட்டுக்கான விளக்கம். பெருத்த கண்ணாலங்கள் செய்து பேணினம் இல்லத்துள்ளே இருத்துவான் எண்ணி நாம் இருக்க இவளும் ஒன்று எண்ணுகின்றாள் மருத்துவ பதம் நீங்கினாள் என்னும் வார்த்தை படுவதன் முன் ஒருப்படுத்திடுமின் இவளை உலகளந்தான் இடைக்கே. பெருத்த கண்ணாலங்கள் செய்து பேணினம் இல்லத்துள்ளே இருத்துவான் எண்ணி நாம் இருக்க இவளும் ஒன்று எண்ணுகின்றாள் மருத்துவ பதம் நீங்கினாள் என்னும் வார்த்தை படுவதன் முன் ஒருப்படுத்திடுமின் இவளை உலகளந்தான் இடைக்கே.
மிகப்பெரிய சம்ஸ்காரங்கள்லாம் இந்த பொண்ணுக்கு பண்ணி குலமரியாதையை பேணி வீட்டுக்குள்ளவ இருக்க போறான்னு நாங்கள் எண்ணி இவளுக்கு எல்லாம் செய்ய அவ வேற ஏதோ நினைச்சுட்டா, கண்ணனோடு தான் செல்ல வேண்டும், வீடே சிறைன்னு நினைச்சுட்டா. என்ன பண்றது? அதற்கு சொந்தக்காரா சொல்லக்கூடிய பதில், ஆமாமா, மருத்துவ பதத்தெல்லாம் நீங்கி போயிட்டா, இனி அவளை அடைச்சு வச்சாலும் நமக்கு தான் அவ பெயர் கெட்ட பெயர் வரும். இன்னொன்னு, அவன் உலகளந்தவன், தன் சொத்தை தேடி வந்துருவான். அதனால நாமே அவன்கிட்ட சேர்த்து வச்சிருவோங்கிறது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். We did grand samskaras to our daughter, protected her as per the heritage of our clan, and thought that she will be with us in our homes. But she had other ideas. The relatives reply, yes, she has gone past the stage of the right proportion for a medicine. If we stop her, we will earn bad name from our people, since the Lord is the one who measured the entire universe. We have to join this girl with her Lord என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இதன்படி இந்த பெண்ணினுடைய தாய் பெரியாழ்வாரின் பெண்பாவமான அந்த கோபி சிறுமியை கண்ணனோடு சேர்த்து வைக்க அவளும் கண்ணனை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டு மகிழ்ந்தாள். அப்ப பாருங்க, முதல் பாட்டுல இருந்து கடைசி பாட்டு வரைக்கும் எப்படி கண்ணன் இந்த பெண்ணை காதலிச்சு அவளை திருக்கல்யாணம் பண்ணிட்டாங்கிறத அழகான எபிசோடா 10 பாசுரங்களாக பாடி கொடுத்திருக்கார். நாம அனுபவிச்சிட்டோம். இந்த அனுபவத்துக்கு என்ன பலன், அதை அடுத்த பாட்டில் தெரிவிக்க போகிறார். உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நீ பாட்டு கல்யாணம் ஆச்சுன்னா பாட்டுல இல்லையேன்னா, அது அடுத்த 11ஆம் பாட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காரு. ஆமாமா, கல்யாணமும் நடந்துருத்துன்னு. எப்படின்னு அடுத்த பாட்டில் பார்த்து பலனையும் அனுபவிப்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.